ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம். ஓகேவா? ஸோ தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகள். ஸோ இந்த டாபிக் நமக்கு சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா, யூனிட் 1ல் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதை நம்ம கரெக்டான முறையில் பிரிக்கணும் சேர்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த புணர்ச்சி விதினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு கணக்கு நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு பெருக்கல், கூட்டல், வகுத்தல், கழித்தல் எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி தான் பிரித்து எழுதி சேர்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த புணர்ச்சி விதினா என்ன அப்படின்னு நம்ம தெரியும். ஓகேவா? ஸோ இது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இந்த தொல்காப்பியம் புக்கெலாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வகையான புணர்ச்சி விதியில் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த எழுத்துக்கள் இணையக்கூடிய அந்த விதத்தை பொறுத்து. சரியா? கடந்த 2 குரூப் 4 குரூப் 2 தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுவிதமான கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அப்போது புணர்ச்சி விதிகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரித்து எழுதும்போது இந்த வகையில் வரலாம், வர முடியாது, இப்படி வரும், இப்படி வராது அப்படின்ற வகையில் நம்ம பகுத்து ஆராயத்துக்கு ஓரளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஆனால் எல்லா புணர்ச்சி விதியும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா? புத்தகத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதியில் மட்டும் நம்ம ஓரளவுக்கு நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தடில் கூட போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த புணர்ச்சிகளும் தொகுத்து ஒரே வீடியோவில் வழங்க போகிறோம். ஸோ அந்த புணர்ச்சி விதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து எழுதுக செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரித்து எழுதுக அப்படிங்கும்போது ஓல்டு புக்கு, நியூ புக்கெலாம் நம்ம சேர்க்கும்போது எக்கச்சக்கமாக வரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்குமே இதில் நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி. ஓகேவா? ஒரு வாய்ப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம், மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். அது ஷார்ட்கட் என்ன வைக்க முடியுமா? கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இதில் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குன்ற மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தாலே ஒரு 4-5 வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி பிரிக்கணும் அப்படின்ற மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, பார்ப்போம். ஒன்று வேணாம். ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதிகள். புணர்ச்சினா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இணைதல். ஓகேவா? ஸோ இணைதல் தான் இங்கே புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இணைதல், சேர்தல், ஓகேவா, இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன இணைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொற்கள். ஓகே, 2 சொற்கள் இணையும் இடத்தில் நிகழக்கூடிய மாற்றம் தான் புணர்ச்சி. மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, மாற்றம் ஏற்படலாம் சரி, 2 சொற்கள் இணைந்தாலே அதுக்கு பேர் என்னதான்? புணர்ச்சி தான். அந்த 2 சொற்களில் முதல்ல வரக்கூடிய சொற்களை நிலைமொழினும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்ல வருமொழினும் இங்கே அழைக்கிறோம். அப்போ நிலைமொழினா நிலைத்து நிற்கக்கூடிய, அதான் முதல். இப்போ தாய்மொழி அப்படின்னா இல்லை தாய் அப்படின்றது நிலைமொழி. மொழி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருமொழி. வருமொழினா அந்த நிலைமொழியை தொற்று வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது உத்தரம் பாருங்க. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேர்வது புணர்ச்சி. புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இதில் நிலைமொழியானது இணையும் 2 சொற்களின் முதல் சொல். வருமொழினது 2 சொற்களை 2வது சொல் தான் அது வருமொழி. ஓகேவா? அதாவது அப்போ புணர்ச்சினா என்ன அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் அதாவது சேரும்போது அடையக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்புனா இயல்பாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நிகழக்கூடியது பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி. இயல்பாக நடக்கும். ஓகேவா? அப்போ இயல்பு புணர்ச்சி என்ன பாருங்க, புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்போ எக்ஸாம்பிள் தாய் குட்டல் மொழி, தாய்மொழி, இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுக்கா? கிடையாது, தாய்மொழி தான். வரும் உடல் ஓம்பல், உடல் ஓம்பல். இங்கே பார்த்தீங்கன்னா சார் இங்கே ஓ இருக்குது, இங்கே இல் இருக்குது, இங்கே பார்த்தா லோ இருக்குது சார். அப்போ இல்லு கூட்டல் ஓ. ஓகேவா? அது என்ன ஆகுதுன்னா லோவாக மாறிடுது. ஸோ என்னத்த அப்படின்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அதுவும் ஒரு இயல்பான நிகழ்வு தான். உடல் மேல் உயிர் ஒன்று. உடல் மேல்னா உடல் என்பது மெய்யெழுத்து, உயிர் என்பது உயிரெழுத்து. இங்கே பாருங்கள், இல்லுன்றது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து, ஓன்றது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. 2 சேர்ந்துனா ஆகிடும் உயிர்மை எழுத்தாயிடும். அப்போ லோன்றதுனா அது ஒரு உயிர்மை எழுத்து. இது இயல்பான விஷயம். அப்போ இயல்பான மாற்றம் தான் இது இயல்பு புணர்ச்சி வச்சுருக்காங்க. இப்போ வாழை குடல் மரம், வாழை மரம், ஏன்னா டிஃப்ரெண்ட் இருக்கா? செடி கொடி மண்மலை, எந்த டிஃப்ரெண்ட்டுமே. அப்போது எந்தவித மாற்றமும் இன்றி இயல்பாக நிகழக்கூடிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால், அதாவது 2 சொற்கள் இணையும் போது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க?
விகார புணர்ச்சி. இது மொத்தம் 3 வகை இருக்கு. தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல்னா 2 சொற்கள் இணையும் போது புதுசா ஒரு வார்த்தை உருவாகிருக்கு, அதான் தோன்றல் விகாரம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மா குட்டல் பழம் சேரும்போது மாம்பழம், அப்போ அந்த இம்முன்ற வார்த்தை உருவாயிருக்கு. ஓகே, அப்போ புதுசா ஒரு வார்த்தை தோன்றி இருக்கு, அது தோன்றல் விகாரம். விகாரம்னா மாற்றம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அது பல் குட்டல் பசை, இந்த பல் அது வந்து பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம். திரிதல்னா ஒரு சொல்லி இன்னொரு சொல்ல மாறுது, புதுசா ஒரு சொல்லா உருவாகுது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொல்லி வேற சொல்ல மாறும். இங்க பாருங்க பல் குட்டல் பசை, அப்போ பல் பசை தான் வேணும், ஆனால் இங்கே என்ன இருக்கு பற்பசை இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய இல்லு என்னாச்சுன்னா இணையும் போது இர்ரா மாறிடுச்சு. அப்போ இந்த இல்லுன்ற வார்த்தை தான் இங்க இர்ரா திரிஞ்சிருக்கு, இதான் திரிதல் விகாரம். அடுத்தது கெடுதல் விகாரம். கெடுதல் என்ன, கெட்டு போறது, ஒரு வார்த்தை கெட்டுடும், ஒரு வார்த்தை இருக்காது, பிரிஞ்சிருக்கும் போது இருக்கும், சேரும்போது இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் புறம் குட்ட 400 புறநானூறு, அப்போ புற 400, அப்போ அந்த இம்முன்ற வார்த்தை கெட்டுடுச்சா, இது கெடுதல் விகாரம். புதுசா ஒரு வார்த்தை தோன்றுச்சா தோன்றல் விகாரம், ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையா மாறினா திரிதல் விகாரம், ஒரு எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சுன்னா அது கெடுதல் விகாரம். ஓகே சார், சொற்கள் இணையும் போது ஏதாவது ஒரு மாற்றம் தான் நிகழ்மான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரே சொற்கள் இணையும் போது பல மாற்றங்கள் பல நிகழ்வுகள் கூட ஒரே இடத்துல நிகழலாம். எக்ஸாம்பிள் நாடகம் குட்டல் கலை, இது என்ன நாடக கலைன்னு சொல்லி வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாடக கலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது இணையும் போது முதல்ல என்ன இருக்கு பாருங்க, நாடகம் குட்டல் கலை நாடக கலை, அப்போ இம்முன்ற எட்டு கெடுத்துருக்கா, அப்போ இது கெடுதல் விகாரமா. இக்குன்ற புதுசாக ஒரு வார்த்தை உருவாயிருக்கு, அப்போது இம்மென்ற கெடுதல் விகாரமும் ஈக்கென்ற புதுசாக வந்து ஒரு வார்த்தை உருவாயிருக்கு, அப்போ தோன்றல் விகாரமும் ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு 2 சொற்கள் இணையும் போது ஒரே ஒரு முறை இணைஞ்சா கூட 2 மாற்றங்கள் 3 மாற்றங்கள் நிகழலாம், அதையும் சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது இந்த புணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் அடிப்படையில் 2 வகையாகவும் வருமொழியின் அடிப்படையில் 2 வகையும் பிரிக்கிறாங்க. நிலைமொழி நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சொற்களில் முதல் சொல் தான் நிலைமொழி. அப்போ அந்த நிலைமொழியை பேஸ் பண்ணி உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சின்றத பிரிக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியுடைய கடைசி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிரீற்று புணர்ச்சி, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது மெய்யீற்று புணர்ச்சி. ஓகே பாருங்க, சிலை அழகு, சிலை கூட்டல் அழகு. சரி, இங்கே கடைசி எழுத்து லை தானே, லைன்றது உயிர்மை எழுத்துன்னு கேட்டேன், அந்த லை எப்படி வந்துச்சு இல்லு கூட்டல் ஐ சேர்ந்ததான் லை. அப்போ இங்கே கடைசி நேரம் பாருங்க ஐ தான் இருக்கு, அப்போ ஐன்றது ஒரு உயிர் எழுத்து. ஓகே, இங்கே பாருங்க மண் கூட்டல் அழகு, கடைசி எழுத்து இன் என்பது மெய் எழுத்து, அப்போ மெய்யீற்று புணர்ச்சி. அதே மாதிரி வருமொழியை பொறுத்து 2 வகை இருக்கு. வறுமையின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் உயிர் முதல், இங்கேயே உயிர் ஈற்றுவதுன்னா உயிர் எழுத்து கடைசியில் இருக்கு, இங்க பாருங்க கடைசியில், இங்க மெய் ஈற்றுனா மெய் கடைசியில் இருக்கு, ஆனா இங்க பாருங்க உயிர் முதல்னா உயிர் முன்னாடி இருக்கு, ஏன்னா இதான் வருமொழி, உண்டு சிலை, இதான் வந்து வருமொழி. வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி, வறுமையோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி. இங்கே சார் மெய் எழுத்து இருக்கு அப்படின்னா இச்சு குட்டல் இ, இதான் சி, அப்போ இச்சு தானே ஃபர்ஸ்ட் வந்துருக்கு, அப்போ மெய் முதல் புணர்ச்சி. ஓகே, பொதுவாக 2 வகை, நிலைமொழி பொறுத்து 2 வகை, வறுமொழி பொறுத்து 2 வகை, அப்புறம் விகார புணர்ச்சி 3 வகை, இதை நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் டீப்பாக என்ன கொடுத்துருக்காங்க, இது புத்தகத்தில் இருக்குதான். ஓகேவா, இன்னும் டீப்பாக நம்ம வந்து அயர்சனில் வந்து கொடுத்த புணர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதில் வந்து நிறைய புணர்ச்சி விதிகளோட வகையோட எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க, நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உயிரிற்று புணர்ச்சி, அதன் வகையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உடம்படுமை புணர்ச்சி நம்ம பார்க்கலாம். உயிரிற்று புணர்ச்சியில் ஃபர்ஸ்ட்டு உடம்படுமை புணர்ச்சினா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், ஒன்று வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படு மெய்யாகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 சொல்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, இது 2 ஜாயின் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ்ஸுக்கு நியூட்ரல் தான், அப்போ 2 சேர்ந்தா என்ன ஆகும் நியூட்ரல் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸ் சார்ஜும் சேரணும். 2மே ப்ளஸ் ஆச்சுன்னா விளக்கும், 2மே மைனஸ் ஆச்சுன்னா விளக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த கிரிப்னஸ்ன்றது கிடைக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 சொல்லி இணையும் போது ஒரு இடத்துல மெய் எழுத்து ஒரு இடத்துல உயிர் எழுத்து இருக்கும்போது 2மே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் 2 எழுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய எழுத்துக்கள் எப்படி இருக்கான் உயிர் எழுத்தாக இருக்கான். அப்போது அப்படி இருக்கும்போது அப்போ 2த்தையும் ஜாயின் பண்ணுறது நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை சேர்க்கணுமா. எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை சேர்க்கணும், அப்படி எந்த வார்த்தையை சேர்க்கலாம்,
எந்த வார்த்தை சேர்க்க முடியும்? அப்போது அந்த உயிருக்கு இப்போ ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. இப்போ நான் நியூட்ரல் பண்ண அப்படியே ஒரு ப்ளஸ் சேர்க்கணுமா இல்லையா? அப்போ இது ஆப்போசிட்டும் சேர்க்கணும். அப்போ ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ அந்த உயிரெழுத்துக்கு ஆப்போசிட் என்னது? மெய் எழுத்து. அப்போது இணையக்கூடிய எழுத்தில் ரெண்டுமே வந்து உயிரெழுத்தாக இருக்குது அப்படின்னா அந்த சொற்களை இணைப்பதற்காக அங்கே ஒரு அதாவது ரெண்டு சொற்களுக்கும் உடன்பாடு ஏற்படாது. ஓகேவா? விளக்கம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அழகு ஏற்றுக்கலாம். காட்சி அழகு. இப்போ இந்த இதுதான் கடைசி எழுத்தா சி, அதை இச்சு கூட்டல் இ. அப்போ கடைசி எழுத்து என்னது? இ, சேரக்கூடிய எழுத்து. இங்கே பார்த்தோன்னா ஆ. அப்போ ஈயும் ஆவும் வந்து பார்த்தோன்னா ஒன்றா இணையாது. அப்போ ரெண்டுமே உடன்படாமல் நிற்கும். நான் ஒன்றா ஜாயின் பண்ண மாட்டேன், இவங்க போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து என்னது விலைக்கு நிற்கும், உடன்படாமல் நிற்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உடன்பாட்டுக்கு அழைக்கும். அப்படி உடன்பாட்டுக்கு அழைக்கக்கூடிய அந்த எழுத்து ஒரு மெய் எழுத்தாக இருக்கிறதுனால அதை உடம்படு மெய், அதாவது ரெண்டு சொற்களையும் உடன்பட வைப்பதால், ஒன்றாக இணைய வைப்பதால் இதுக்கு என்ன பிரிச்சிருக்காங்க? உடன்படு மெய். அதான் உடம்படு மெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது எல்லா எழுத்துமே இந்த ஏன்னா மெய் எழுத்துக்கு மொத்தம் 18 இருக்கு. 18 எழுத்துமே உடம்படு மெய்யான்னு கேட்டிங்கன்னா 2 எழுத்தான் இல்லை. இ இவ் இந்த 2 எழுத்தான். எதையும் பிசி கேட்கலாமா? இ இவ் உடம்படு மெய்கள் மொத்தம் எத்தனை? 2 ஈயும் இவ்வும் மட்டும்தான் என்ன பண்ணோம்? உடம்படு மெய்களாக இருக்கும். அப்போது ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைவதற்கு சிரமம் ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு உடம்படு மெய் வரும். அப்போது எந்த இடத்துல எந்த எழுத்து வரும்? ஏன்னா 2 எழுத்து இருக்குது. ஒரு எழுத்து இருக்குன்னா எல்லாத்துக்கும் அதான் வந்து நம்ம சொல்லிடலாம், 12 உயிரெழுத்து வந்தாலுமே. ஆனால் 2 எழுத்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது எது எந்த இடத்துல வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, நன்னூலில் சொல்லியிருக்காங்க. இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். என்ன சொல்கிறா அப்படின்னா இ ஐ வருது அப்படின்னா அங்கே யான்ற இ என்று எழுத்தும், ஏனைய எழுத்துக்கள் வரும்போது ஓகே வகர எழுத்தும் வரும். ஏ வந்தால் மட்டும் அந்த இடத்துல ரெண்டுமே இவ்விருமையும் ரெண்டுமே வரும். இதுக்கு பேர் தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதாவது இ ஐ இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தா நிலைமொழியை ஈற்று எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த எழுத்து சேர்ப்பாங்க? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற எழுத்து சேர்ப்பாங்க. பிற எதனா உயிரெழுத்து வரும்போது வந்து பார்த்தா இவ்வு. இதுவே ஏ வருது அங்கே அப்படின்னா அங்கே ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம், ரெண்டுத்துல ஏதோ ஒன்றா சேர்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், காட்சி அழகு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஈ தான் இருக்குது. அப்போ ஈ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எந்த எழுத்து சேர்க்கணும்? யாவை தான். ஏன்னா ஈக்கு என்னது? யா. அதே மாதிரி பாருங்க, தீ அணைப்பான், இங்கே தீ இத்து கூட்டல் ஈ வரும். அப்போ இந்த தின சேர்ந்தோமோ யா தான் இது சேர்த்துனால. கலை ஐ என்ன பண்ணோம்? ஐ இது மூணுத்துக்குமே யா தான். இங்கே பாருங்கள் ஆ, மற்ற எல்லா இடத்துலையும் இவ்வு. ஆனால் இங்கே பாருங்கள் சே இழை அப்படின்னா சே இச்சு கூட்டல் ஏ வந்துடுமா? ஏ வந்தால் சொல்லியிருக்கேன், அதாவது ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம். இந்த எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகேவா? அப்போ தீ அணைப்பான், தீ அணைப்பான் யா தான் வந்துடும். கலை அறிவு எங்கே பாருங்க யா. இங்கே பாருங்க வி, அது வகர எழுத்து. இங்கே இ இங்கே வா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியுருகம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழியின் முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. ஓகே, ஒரு குற்றியலுகர சொல் அதாவது என்னது? இந்த குசுடு துப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கசர தப்பு தான் வரும். இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்குது. ஓகேவா? வருமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சு அப்படின்னா ஓகேவா வரும்போது, அதாவது நிலைமொழி ஈட்டெழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருந்து வருமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா தான், அதாவது அந்த நிலைமொழியோட வந்து பார்த்தா இருக்கக்கூடிய அந்த உகரம் கெட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மெய் இந்த உயிரெழுத்தோட ஒன்றா சேர்ந்து மாறிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா என்ன தான் அப்படின்னா, இப்போ மாசு அற்றாரா, மாசு கூட்டல் அற்றார். அப்போ மாசுன்னு பார்த்தா சூ வந்திருக்கு, குசுறு துப்புரு. அப்போ சூ வந்தால் குற்றியலுகர சொல். அப்படி வந்தால் அது வருமொழி முதலெழுத்துனா இருக்கணும். சரி, என்ன எழுத்தா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா
வருமிட முதலெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தாக இருக்குது. அப்போது நிலைமொழி ஈட்டெழுத்து குற்றியல் எழுத்தாக இருந்து வருமிட முதலெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தாக இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த சு எப்படி வந்துச்சு? இச்சு கூட்டல் ஊவா. இந்த இச்சுவில் ஊல இந்த உகரம் கெட்டுருமாம்பா. கெட்டுட்டு மாச் கூட்டல் இங்கே பாருங்க, மாச் கூட்டல் அற்றார். இப்போ இச்சும் ஆவும் சேர்ந்து சாவா மாறிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி. ஓகே, உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டணும். உயிர் வரினா உயிரெழுத்து வரின் இதில் இருக்கக்கூடிய அந்த உக்குரல்னா உகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். அதான் சொல்கிறாங்க. அப்போ மாச்சு கூட்டாட்டா இச்சு கூட்டல் ஆ சா மாசற்றார் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. ஓகேவா? அடுத்ததுப்பா, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டு, அடுத்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரு இப்போ விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உரம், அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உரம், அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர், அடுத்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர். ஓகே, இது மொத்தம் 4 சேர்த்திங்க அப்படின்னா இது வந்து இட்டுக்கு, அடுத்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வீடு கொடுத்தோட வீட்டு தோட்டம் இட்டு, அதான் அந்த டூக்கு என்னது இரட்டிப்பு, அதே நான் 2 வார்த்தையாக வரும். இட்டு சோற்று இரு இரு வீட்டு தோட்டம் முரட்டு காலை சோற்று பானை வயிற்று பசி, இது எல்லாமே. ஓகே, அப்போ இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரக்கூடிய நெடித்தொடர் உயிர் தொடரக்கூடியமாக இருந்துச்சு அப்படின்னா வருமொழியோடு சேரும்போது அது என்ன ஆகிடும்? இரட்டிப்பாக மாறும். ஓகே, அதுங்க எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்தா பாருங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் தாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. அதாவது நெடிலோடு உயிர் தொடர்புடையவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நெடில் தொடர்புடையவரமோ உயிர் தொடர்புடையவரமோ ஓகேவா வரும்போது 2 சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து வரும்போது ஓகேவா அந்த வருமொழியோட என்ன பண்ணோம் அப்படின்னா அது சேர்ந்து என்ன பண்ணும்? இரட்டிப்பாக மாறிடும். ஓகேவா? நான் வச்சோம். அடுத்தது முற்றியல் உர புணர்ச்சி. முற்றியல் உரம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றியல் உரம் மொத்தம் 6 வகை பார்த்துருக்கோம். அதை பற்றி எக்ஸ்ட்ரா வரக்கூடியதான இது இந்த முற்றியல் உர புணர்ச்சி. ஓகேவா? 2 எழுத்து வராமல் வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரமும் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் வரையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். அதேதான் மேலே நம்ம குற்றியல் எழுத்து என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். இப்போ வரவறிந்தான் அப்படின்னா வரவு குற்றல் அறிந்தான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரவு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உகரம் கெட்டு வரவறிந்தான். இப்போ வரவு குற்றல் அறிந்தான் இவ்வு குற்றல் ஆசிந்து வரவறிந்தான் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ முற்றும் அற்று உரோ வழி, முற்றும் அற்று உரோ வழி, அதே தான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்து பாருங்க, இயல்பியறு விதியறு என்னும் புணர்ச்சியின்படி. இது ரொம்ப முக்கியமானது. இயல்பியராகவோ விதியராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் க ச த ப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். என்ன சொல்றாங்கன்னா இயல்பியர்னா இயல்பாக சேரக்கூடிய வார்த்தைப்பா. ஓகே, அது வந்து இயல்பாகவே அந்த வார்த்தை பெறப்பட்ட எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி இயல்பாகவே இருக்கும். அது இயல்பியர். விதியீர் அப்படின்னா விதிக்குட்பட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓகேவா வரக்கூடியது அது விதியீர். அப்போ விதி இயல்புனா இயல்பாக வரக்கூடியது, விதியீர்னா நம்ம உருவாக்குறது. ஓகே, அதான் இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கூட்டல் தோழனா பள்ளி தோழன். ஓகே, இதனால நான் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. இங்கே பாரு நிலம் கூட்டத்தலைவன் நிலத்தலைவன். இப்போ நிலத்தலைவனா இத்து வர்றோம். அப்போ அந்த விதிக்கு உட்பட்டா தான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம வர வைக்க முடியும். அதுக்கு விதி தேவையில்லை. அதான் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ஓகே, இதை வச்சு பார்க்கலாம். திரைப்படம், திரை குட்டல் படம். இப்போ வந்து சேர்த்துக்குமா இயல்பினும் விதியும் நின்று உயிர் முன் க ச த ப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என பிறந்தது. அதே மரக்கலம், நான் ஒரு மரம் குடல் களம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மு போயிட்டு ரா கூட இக்கு சேர்ந்துக்கும், அவ்வளோதான். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல்பாக நடக்கும் போதும் ஒரு சில விதிகள் உட்பட நடத்தும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும்.
ஓகே, அதையுமே ஒரு விதியாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பூ பெயர் புணர்ச்சி. இது ரொம்ப முக்கியமானது. பூ பெயர் புணர்ச்சி என்ன அப்படின்னா, பூ என்பது ஒரு ஓரெழுத்து மொழி நமக்கு தெரியும். பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்போது வல்லினமை புகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு. எனினும் மெல்லினமை மிகுதலே பெரு வழக்காக உள்ளது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலரை குறிக்கக்கூடிய ஒரு ஓரெழுத்து சொல். அது கூட அது நிலைமொழியாக இருந்து ஓகேவா, வறுமையில் வரக்கூடிய முதல் எழுத்து வல்லின மெய் எழுத்து வரும்போது வல்லின எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா வரும்போது அந்த வறுமொழியோட முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவற்றுக்கு இனமான மெல்லினமை மிகுதல் உண்டு. ஓகேவா, ஒன்று அதே வார்த்தையே புணரும் அல்லது அதுக்கு இனமான மெல்லினமை என்ன ஆகணும், இனமான வந்து மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா புணரும்ன்றது சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன பாருங்கன்னா இப்போ பூக்கொடி பூ கூட்டல் கொடினா பூக்கொடின்னு வரும், பூங்கொடின்னு வரும். நம்ம எதை பயன்படுத்தும், பூங்கொடி தான் அதிகம் பயன்படுத்தும். பூக்கூட்டல் தொட்டினா பூந்தொட்டி அதான் நம்ம அதிகம் பயன்படுத்தும். பூக்கூட்டல் சொன்னால் பூஞ்சோலை, பூச்சோலைன்னு சொல்லணும், பூஞ்சோலை தான் சொல்லுவோம். பூக்கூட்டல் பந்து அப்படின்னா பூம்பந்து. ஓகே, ஆக்சுவலாக இச்சுன்றதும் வரும் இஞ்சுன்றதும் வரும். அதாவது இஞ்சுனா இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சி, அதே மாதிரி இக்குக்கு இனமான எழுத்து இங்கு. ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதே எழுத்து வரும், சில நேரம் அதுக்கு இனமான எழுத்தும் அங்கே கலந்து வரது தப்பு இல்லை. அதான் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். ஓகே, அதாவது மென்மையான மொழி மெல்லின மொழி தோன்றும் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கு மெய்யெற்று புணர்ச்சி. இப்போ நம்ம உயிரெற்று புணர்ச்சி முடிச்சோம், இப்போ மெய்யெற்று புணர்ச்சி பார்க்கலாம். அது மெய்யெழுத்து ஈட்டு வராமல் இருக்கும். அதான் ஓகேவா. நிலைமொழி ஈட்டின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யெற்று புணர்ச்சி என்பர். நிலைமொழியோட ஈட்டு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது வருமொழியுடைய முதலாக வரக்கூடிய எழுத்து வந்து உயிரெழுத்தோடவோ அல்லது மெய்யெழுத்தோடவோ சேரும்போது அதான் மெய்யீட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அது என்னன்னா இருக்கட்டும், ஆனால் நிலைமொழி ஈட்டு எழுத்து எப்படி இருக்கணும், மெய்யெழுத்தாக இருக்கணும். அதுதான் மெய்யீட்டு புணர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். வாயொலி, வாய் குடல் ஒலி. இங்கே பாருங்கள், வாய் இது அது நிலைமொழிய கடைசி எழுத்து. இது எப்படி இருக்கு, ஈ ஒற்று எழுத்தாக இருக்குது. சரி, அப்போ வாய் குடல் ஒலினா வாயொலி அப்படின்னு சொல்லிட்டு வரும்ன்றத சொல்கிறாங்க. இந்த பிரித்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதாவது ஈயும் ஓவும் சேர்ந்து யோவாக மாறிடுச்சு. ஓகே, அதான் அடுத்தது மண் கூட்டல் மகள் அப்படின்னா மண்மகள். இதில் என்பதில் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக பிறந்தது. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. சரியா சொல்கிறாங்க. அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று, தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பார்த்தலாம். நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி உற்று இரட்டிக்கும். அதாவது நிலைமொழினா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டர் முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் சார்ந்த, தனிக்குறில்னா தனித்து இருக்கக்கூடிய ஒரு குறில் எழுத்தோட மெய்யெழுத்து தாங்கி நிற்குது. இப்போ மண், கல், நெல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஏன்னா ஒரு தனிக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தோட சேர்ந்து நிற்குது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வறுமையுடைய முதல் உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, வறுமையோட முதல் எழுத்து பார்த்தா உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழி இரட்டிக்கும். இப்போ பாருங்க, கல் கூட்டல் அதர். இதில் கல்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா காய் என்பது தனிக்குறள். அப்போ தனிக்குறள் எடுத்து ஒற்று எழுத்து வந்துச்சா, அப்படி வருமானா இரட்டிப்பாகும். அப்போ இல்ல அதர் ரெண்டாவது கல் அதர் இப்படி வருது. இது காரணம் இந்த தனிக்குறில் முன் ஒற்று. அது கொடுத்தா நம்ம தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அடுத்து பாருங்க, மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமே வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். ஓகே, நிலைமொழி சொல்லுடைய இறுதி எழுத்திருக்குன்னு வச்சுக்காமே, அது வந்து மகரமெய்யா வருது அப்படின்னா அச்சொல் 3 நிலைகளில் புணருமா. நிலைமொழி ஈற்று எழுத்து இம்மொழியோ மகரத்திலே வந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகரமை கெட்டு புணரும். மகரமை அந்த இம்முன்ற எழுத்தே கெட்டுடும். இங்கே பாருங்க, பாடம் கூட்டல் வேலை பாட வேலை, இம்முன்ற வார்த்தை கெட்டுச்சா, அப்போ இது மகரமை கெட்டு புணர்தல். அடுத்து பாருங்க, மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். மகரமை கெட்டு, இப்போ காலம் கடந்தா இம்மு காலம் கடந்துச்சு, மகரமை காளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம் கடந்த அப்படின்னா காலம் கடந்தவன், ஆக்சுவலாக காலம் கடந்தவன். அப்போ என்ன வரணும், இங்கே காக்கு இனமான எழுத்து இங்கு ஒன்றா சேர்ந்து காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 3வது மகரமை கேட்டு வல்லினம் மிகவும் புணரும். இதான்பா இதுக்கு இது
ஓகே, கரெக்டாக தான். இப்போ மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் அப்படின்னா இங்கே பாருங்க, பழம் இத்தோல், பழம் தோல், பழத்தோல், அந்த தோக்கு உண்டான எழுத்து தான் வந்திருக்கு, இணை எழுத்து வரல இங்கே. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதாம்மா. அது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். இது நடுவில் இந்த வரியெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கூட ஆப்ஷன் எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து பாருங்க, பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழியிலுள் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும். ஓகே, பண்பு பெயர்ச்சி எல்லாமே ஒரே பாயிண்ட்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். பண்பு பெயர் புணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி ஈட்டெழுத்துல மை விகுதி இருக்கும், அது கண்டிப்பா நம்ம எடுத்துணும். அடுத்து பாருங்க, பெருமை கூட்டல் வழின்றது பெருமை வழி, பெருவழி ஆயிடுச்சு. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி என்பது புணர்ந்தது. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். பாருங்க, பெரியன் எப்படி பிரிக்கலாம், பெருமை கூட்டலன். அப்போ மை விகுதி ஃபர்ஸ்ட் கெட்டுச்சா, பெரு கூட்டல் இருந்துச்சா, அப்போ பெரு கூட்டல் ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி என்ன ஆகுதுன்னா பெரியா மாறுது. ஏன்னா ரூல் என்ன இருக்கு, இடை உகரம். அப்போ ஈறு போதல் ஈட்டெழுத்து போயிட்டு பிறகு என்ன ஆகிடும், அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேர்ந்துக்கும். அப்போ பெரிய கூட்டல் அன். அடுத்து பார்த்தீங்கன்னா இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈயாதல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை போயிடுச்சா, பெருநகரம் அப்படின்னா பெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கூட்டல் உகரம் கேட்டுச்சோம். அப்போ பெரு கூட்டல்னா அன். இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் இது வந்து நேரம் இந்த ராண்டத்து வந்து பார்த்தா ரீயா வேணும். அப்போ பெரி கூட்டல் அன். ஓகேவா, அவ்வளோதான். அப்புறம் என்னன்னா உடம்படுமை தோன்றும். ஏன் அப்படின்னா பெரி இரினா ஈ, அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்து, வறுமையோட முதல் எழுத்து உயிரெழுத்து, அப்போ நடுவில் என்ன வரும், ஓகே உடம்படுமை தோன்றும். என்னது இது ஈ வந்திருக்கு, அப்போ இவ்வு தான் சரி, ஈ தான் வரும். ஓகே, உடம்படுமையை நம்ம சேர்க்கணும், அதான் பெரியன். அவ்வளோதானா, ஓகேப்பா. அடுத்து மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். என்ன சொல்கிறாங்கன்னா மை விகுதி இருக்குன்னு வச்சுக்கலாமே, அது கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள நிலைமொழி பற்றி முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். ஓகே, அந்த ஃபார்முலா பார்க்கலாம். அதாவது மூதூர் அப்படி எப்படி பிரிக்கலாம், முதுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கலாமா. மை விகிதின் படி என்ன மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆதி நீழல். ஆதினா என்னன்னா ஆரம்பம், ஆர்ஜின் ஸ்டேஜ். ஒரு சொல்லுறது காரணம். இப்போ இந்த இடத்துல ஆதாரம் வந்து பார்த்தோன்னா மூதான், இதான் ஆர்ஜின், இதான் தொடங்க புள்ளி. ஸோ அப்போ என்ன பண்ண அதை மாத்திரம் அப்படின்னா முதுன்றது மூது அப்படி கூட ஊர் மாத்திரம். இப்போ அப்புறம் வந்து பார்த்தோன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதியின் வந்து பார்த்தோன்னா இத்து கூட்டல் உள்ள ஊ போயிடும். அப்போது மூத் கூட்டல் ஊர் அப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதியின்படி இத்தும் ஊ சேர்ந்துன்னா ஆகிடும் ஊவா ஆகிடும், தூவா. ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. வேற என்ன விட்டோன்னா அவ்வளோதான்பா. அடுத்த நாளாவது பாருங்க, மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லில் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். பழந்தமிழ் பசுமை தமிழ். ஓகே, மை விகுதி கெட்டு போடணும்னு சொல்றாங்க. பசுகுடல் தமிழ், அதாவது பைந்தமிழ் தான் இங்கே என்ன மாதிரி இருக்குன்னா பசுகுடல் தமிழாக வந்து மாறி இருக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுகுடல் தமிழ் இது வந்து அடியகரம் ஐயாதல் அப்படின்ற விதிப்படி தான் வந்திருக்கு. பைசு, இந்த பசுன்றது ஐயகரம் விதியாதபடி பைசுன்னு மாறி இருக்கு. அப்புறம் பைகுடல் தமிழ் இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இணையவும் அப்படின்னா என்னத்தான் அப்படின்னா இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த சூண்டு எழுத்து எடுக்கிறது, அதான் இணையவும் சொல்லுவாங்க. இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சியை மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சூ எடுத்துனா அப்போ பைக்குள் தமிழ். அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தமிழுக்குள்ள இதுக்கு இனமான எழுத்து என்னது இந்து, அந்த வார்த்தையை சேர்த்துரும். ஓகே, இனமிகள் என்னும் விதிப்படினாச்சு பைந்தமிழ்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, அடுத்தது மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். ஓகே, மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் வந்து பார்த்தோன்னா ஒற்றுனா ரெண்டாக மாறும். நெட்டிலை அப்படின்னு நெடுமை குரல் இலை, நெடு இலை அப்படின்னு நெடுக்குரல் இலை, நெட்டு குரல்னா தன்னொற்றல். இது எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டிலைன்றது எப்படி பிரிக்கிறாங்கன்னா நெடுமை குரல் இலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நமக்கு தேவை நிலைமொழி தான். அப்போ நிலைமொழியில் மை விகுதல் கெடுபடி தான் வரும், மை போயிடும். அடுத்து பார்த்தா நெடுக்குரல் இலை. அப்போ நெடு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தன்னொற்றல் அப்படின்ற விதிப்படி வந்து பார்த்தா நெடுன்றது நெட்டுன்னு மாறுது, நெட்டு குரல் இலை. அடுத்து என்ன வரும், உயிரை நூக்குரல் மெய் வீட்டோட விதியின்படி டூ போயிட்டு இட்டு இருக்கும். அப்போ இட்டோட ஈ சேர்ந்து டீயா வேணும், அப்போ நெட்டிலை. அவ்வளோதான்பா. அடுத்த ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதியின்படி புணரும். ஈறுபோதல் விதிக்கு சார்ந்தபடி மை விதி கெட்டுருச்சு. ஓகேவா, இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன் நின்ற மெய் திரிதல் அப்படின்னு கான்செப்ட்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? இப்போ செந்தமிழ் பிரிக்கலாம் செம்மை கூட தமிழ். முதல்ல என்ன பண்ணோம்,
மை விகுதி கட்டணும். அப்போ செம் கூட்டல் தமிழ். ஈறுபோதல் அப்படின்ற விதியின்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்முன்ற எழுத்து போயிட்டு இந்த தாக்கு இனமான எழுத்து இந்து, அப்போ செந்தமிழ்னு சொல்லிட்டு மாறிச்சு. அவ்வளோதான்பா. ஓகே, நான் புரியுதுங்களா? ஸோ அப்போ ஈறுபோதலின்படி மை கெட்டு நிலைமொழி இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்த்திரிதல் விதியின்படி புணரும். ஓகே, அடுத்து பாருங்க. ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழி வில்லின் மெய்யாக இருப்பின் இனமைகள் விதியின்படி புணரும். ஓகே, ஈறுபோதல் கடைசி எழுத்து போகிறது. அந்த விதியின்படி மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் ஓகே மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்தான். அந்த மொழியுடைய கடைசி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வருமொழியின் வில்லன மெய்யாக வல்லின, இந்த நிலைமொழி சொல்கிற மாதிரி மாற்றி சொல்லிட்டேன். உயிரெழுத்தாக இருந்து வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின். ஓகே, அந்த வருமொழி வந்து பார்த்தீங்கன்னா இனமிகள். இனமிகள் வந்து நான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க. இனம்னா அந்த இனமான எழுத்து மிகக்கூடிய, அவ்வளோதான், ரொம்ப பெருசாக நம்ம யோசிக்க அவசியமே இல்லை. ஓகே, இப்போ கருங்கடல், கருமை கொண்டல் கடல், ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்கடல். அடுத்த இங்கே சொல்லாமல் பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து, அப்போ அருன்றது என்ன இது, இரு குட்டல் உயிரெழுத்து வந்துச்சா இருந்து வருமொழியின் வல்லின மெய்யாக இருப்பின். வருமொழி வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மெய்யாக இருக்கும் பாருங்க. கசன்றது வந்து வல்லின மெய் தான் தெரியும். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண, இனமைகள் விதின்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து இங்கே மிகும், அதான் கருங்கடல். ஓகே, நான் வச்சு. அடுத்தது மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற் சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வார்த்தை போல்டாக தான் தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது தான் நிறம் தருது. ஓகேவா? மை விகுதி கெட்டு, இப்போ வந்து ஒரு பண்பு சொல்னாலே மை விதி நம்ம நல்லாவே தெரியும், அது கெட்டுடுச்சு. மேற் சொன்ன எந்த விதியிலுமே வரல. முதலெழுத்து உயிரெழுத்தா இல்லை, அப்புறம் அந்த நிலைமொழி ஈட்டு எழுத்து வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்தா இல்லை, மெய்யெழுத்தா இல்லை, அதுமாதிரி மேற்கொண்ட எதுவுமே வரல அப்படின்னா என்ன பண்ணோம், இணையவும் அப்படின்ற விதியை பயன்படுத்த வேண்டும். இது ஆக்சுவலாக பண்பு புணர்ச்சி மட்டும் பயன்படுத்தக்கூடிய விதிகள். ஓகே, அப்போ பசுமை கூட்டல் தளிர்னா பசுந்தளிர். ஓகேவா? அப்போ பசு கூட்டல் தளிர், இது ஈறுபோதல், மை கெட்டு போச்சு. அடுத்து நான் பை அடி அகரம் ஐயாதல் விதி என்ன வரும், பாண்டத்து பையா மாறிடும். அடுத்து பார்த்தோன்னா பை கூட்டல் தளிர் இணையவும் அப்படின்ற விதி இப்படி சூன்றது கெட்டுடும். அப்போ சூ போயிடுச்சா பை கூட்டு தமிழ், அப்போ தாக்கு இனமான எழுத்து இந்து, அப்போ பைந்தமிழ். அவ்வளோதான்பா. புணர்ச்சி விதிக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய் தெரிதல், இனமிகள், இணையவும், இது எல்லாமே என்னது பண்பு பெயருக்கு உண்டான இயல்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான்பா. ஸோ அடுத்து அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெய் மயக்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து இதில் வருதோ வரலையோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெய் மயக்கம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொற்கள் வந்து இணையக்கூடிய மற்ற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் சொற்களுக்கு நடுவே வரக்கூடிய மெய் எழுத்துக்களை பொறுத்து சொல்லக்கூடியது தான் மெய் மயக்கம். ஓகேவா? பொதுவாக என்னென்னா இங்கே பாருங்க, சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் எனப்படும். இது ரெண்டு வகை இருக்குது, உடல்நிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம். ஓகேவா? உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து தமிழில் க ச த ப ஆகிய மெய்யெழுத்துக்கள் நம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பார்த்தேன் இந்த 4 எழுத்துமே எந்த மாதிரி எழுத்து அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது தன்னை சார்ந்த எழுத்து தான் சேரும், வேறு எது கூட போய் சேராது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சம், இங்கே பாருங்க, அச்சம் என்ன வரும், ஆ இச்சி, இச்சி கூட்டல் ஆ கூட்டல் இம். ஓகே, அப்போ வந்து பார்த்தா 2 ஈச்சு வருதா, 2 வல்லின விட்டு வருதா, ஸோ அதான் சொல்கிறாங்க. இனிமேல் 2 தான் வரும், 4 தான் வரும். க ச த ப, இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா என்னது உடல்நிலை மெய்மயத்தில் மட்டும் வரக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற்று நிலை மெய்மயக்கம். வேற்று நிலை மெய்மயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். இப்போ 2-3 சொல் வந்து ஒன்றா சேர்ந்து வருது அப்படின்னா அந்த சொற்களை வந்து ஒரு 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ 2 வெவ்வேறாக இருக்குது. ஓகேவா? 2மே ஒற்றை எழுத்தாக இருந்தாலும் வெவ்வேறாக இருக்குது அப்படின்னும் போது வேறு தான். சரியா? ஸோ அதனால் இது என்ன பண்ண, வேற்று நிலை மெய்மயக்கம். ஓகே, வேற்றுநிலை மெய்மயத்தில் மட்டும் வரக்கூடிய 2 எழுத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இரு, இன்னொன்று ஈழு. இது கண்டிப்பாக இன்னொரு ஒற்றை எழுத்தோட சேர்ந்தா வரும், தனித்து வராது, அதான் அர்த்தம். ஓகேவா? சார் மொத்தம் மெய் எழுத்துக்கள் 18 ஆச்சு. 18ல் 4 ஒரு 2 6 சொல்லிட்டீங்க. இன்னும் 10 எங்கே சார் இருக்குது? அந்த 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துலேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாத்தையுமே இருப்பார். இதில் இருப்பார் அப்படின்னா, அதாவது உடல்நிலை மெய்மையத்திலையும் வருவார், வேற்று மையத்திலும் வருவார். அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? இங்கே பாருங்க, க ச த ப ர இழ் ஆகிய 6ஐயும் தவிர்த்து ஏனைய 12 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்று மெய்மயக்கமாகவும் உள்ளன. இவற்றை மெய்மயக்கம் என்றே சொல்லுவாங்க. ஓகேங்க பாருங்க. இப்போ இட்டு எடுத்து வச்சுங்க. பட்டம் இது வந்து பார்த்தோன்னா உடல்நிலை மெய்மயக்கம். இப்போ காட்சி இது வேற்றுநிலை மெய்மயக்கம். இல்லு நல்லவன் இது உடல்நிலை மெய்மயக்கம். செல்வம் இது வேற்றுநிலை மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம்னு என்னத்தை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ இர் இழ் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். ஓகேவா? 3 மெய்களாக மயங்கி வருவதுதான் அது இதை ஈரொற்று மெய்மயக்கம். அதாவது அந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக 3 ஒற்றுச்சொல் இருக்குமா. அதான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நல்லா வச்சுக்கோங்க. ஈரொற்றாய் வருவது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல, ஈரொற்று மெய்மயக்கம். 3 மெய் வரும். அந்த 3 மெய் தான் ஈ இரு இழு. பாருங்க, காய்ச்சல் நாய்க்கால். ஓகே, இப்போ இந்த காய்ச்சல் வந்து பார்த்தோன்னா இச்சு சா வந்து பார்த்தா இச்சு கூட்டல் ஆ வந்துருமா. ஈ இச்சு இங்கே ஒரு இச்சு, அதெல்லாம் காய்ச்சல். அதே மாதிரி தான் இரு உயர்ச்சி தேர்கால். ஈடு வந்து பார்த்தா வீழ்ச்சி காழ்ப்புணர்ச்சி. ஓகேவா? அவ்வளோதான்பா, முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சிகள். ஸோ அவ்வளோதான், புத்தகத்தில் இருக்கக்கூடிய வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ இதை நல்லா வந்து பார்த்தோன்னா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது தரவு பண்ணது மட்டும் இல்லாமல் இது அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு மறந்துடும். படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்காமல் இருக்கும், டக்குன்னு மறந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் பிரித்து சேர்த்து இதுக்கு படிக்கும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். எது எது எதில் அப்ளை ஆகுது, ஓ இது இந்த விதி இப்படி தான் வந்திருக்கோ, இது இந்த விதி இப்படி தான் வந்திருக்கோ, ஓ இது இப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஈஸியாக மைண்ட் நிற்கும். சரியா? நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் புணர்ச்சி விதியெல்லாம் என்னென்ற அப்படின்னு கான்செப்ட் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தொடர்புகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுல்லாஹ் அகாடமி. தேங்க்யூ.